இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பாருங்கள். நல்லா பாருங்கள் தென்னை மரத்தில் தென்னை மரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, ஆர்கானிக் முறையில் ஆரிப்பயிர், அதாவது ராகி பயிர் அப்படியே ஜாலியாக நல்லா நிழலில் உட்காந்துட்ருக்கோம். அதை யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா நைட் விலாக் பண்ணிகிட்ருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபுட்டு விலாகும் பண்ணிகிட்ருந்தோம். அது நல்லா மக்கள் சொல்கிறது நல்லா கொஞ்சம் வரவேற்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு இயற்கையான இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். எப்படி சொல்கிறேன்னா, நல்லா தென்னை மரம் பார்க்குறதுக்கு எப்படி வேறு லெவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் பயிரும் சரி, இந்த ராகி பயிரும் சரி செம்மையாக இருக்குது. அது எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க மக்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அப்படி உட்காந்துட்டு நல்லா ஒரு இயற்கையான ஒரு காற்று சுவாசிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது வீட்டில் உட்காந்தா வச்சுக்கோங்களேன், ஒரே ஹீட்டு அனல் அப்படியே இறங்குது, என்ன ஃபேன் ஓடினாலையும் அனல் இறங்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்தில் நல்லா ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, இல்லையா ஏதோ ஒரு சாங் கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் இதில் டவுன் லைஃப்பில் வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இங்கெல்லாம் இருந்துட்டு அங்கே டவுனில் போய் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் போர் அடிக்கும், என்னடா எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. இது சொல்கிறது, நம்ம அங்கே ஒரு ஜூஸாவது ஒரு ஜில்னஸோட அடிக்குது வெயில் அப்படின்னு போய் ஜூஸாக வாங்கி குடித்தாலையும் என்ன ஒன்று உடனே ஒரு 150 செலவாயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆனால் எங்கள் ஊரில் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு செலவும் கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு திடீர்னு இங்கே ஒரு இளநீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஒரு இளநீ வெட்டி சாப்பிட்ருவேன். அதாவது மதியமாகட்டும் காலையில் ஆகட்டும். ஆனால் அந்த இளநில நிறையா சத்து பெனிஃபிட்லாம் இருக்குது. நான் சொல்லி தான் அப்படி தெரியணும் உங்களுக்கு இது கிடையாது, நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது. இப்போ என்ன அப்படி கண்டென்ட் வித்தியாசமாக செய்ய போகிற அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, அதாவது இளநியை வச்சு தாங்க கண்டென்ட்டு. அதாவது ஒரு பழைய வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோ லென்த்து வீடியோ போட்டிருப்பேன், இளநிலாம் எவ்வளோ சத்து இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இளநியை வச்சு நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோம். அது பார்க்கலாம். உங்களில் நிறைய பேர் அந்த சொல்கிறது இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் வெயிட்டிங்கே. பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இளநீ பாருங்கள், நம்மளுக்கு ஆர்கானிக் முறையில் இளநீ ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி சொல்கிறது அந்த இளநீ பொறிக்கிறதுக்கும் சரி, வெட்டுறதுக்கும் சரி, அது குடிக்கிறதுக்கும் சரி, எல்லா எக்யூப்மெண்ட்டும் பின்னாடி ஆல்ரெடி எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. நாம் இப்போ எடுத்து இளநீ மட்டும் பறித்தா போதும். எப்படி சொல்கிறது, இந்த அடிக்கிற வெயிலில் இன்றைக்கி ஒரு சரியான ஒரு கண்டென்ட்டு அப்படின்னா இந்த இளநீர் கண்டென்ட் தான். இந்த இளநீர் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிடிக்காத நிறையா பேர்த்துக்கு கூட அந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்களும் இது எப்படின்னு சொல்கிறது, முழுசாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தயவுசெய்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்ருங்க, அது செய்து அப்படிலாம் சொல்கிறது முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்னான்னு உங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த விவசாயம் நிலம், அதாவது இந்த ஆர்கானிக்கு பயிர் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம இளநியோட கண்டென்ட்டுக்கு முன்னாடி இளநீ வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட், அதுக்கு முன்னாடி வாங்க கொஞ்சம் இந்த ராகி பயிரை வச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அது இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணம், நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதான் ராகி பயிர். நம்ம கிட்டத்தட்ட 1 ஏக்கரை வச்சுருக்கோம். இது நல்லா பசுமையை பார்க்குறது நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொன்னால் நிறையா மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் 1970லேயும் சரி 80லேயும் சரி அவங்க மக்கள் வாழ்ந்த காலத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எப்படி சொல்கிறேன்னா வச்சுங்களேன், ரொம்ப ஹாஸ்பிட்டலில் பக்கமும் இருக்காது. அதாவது நாட்டு மருந்துங்கிறது ரொம்ப அப்போ அந்த காலகட்டத்தில் நாட்டு மருந்து தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ராகி இதில் கிடைக்கிற கூழாகட்டும் களியாகட்டும் இந்த மாதிரி விஷயந்தான் அதாவது ஃபேமஸாக இருந்தது அந்த காலகட்டத்தில். மக்கள் 100 வயசு அதிகம், 80 அதாவது 90 வயசு அதிகம் எந்த ஒரு இதய நோயும் சரி, எந்த ஒரு சம்மந்தப்பட்ட நோயும் இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் தானியங்கள் தான், அதாவது ராகிமாகட்டும், அதாவது கம்பாகட்டும், இந்த மாதிரி தானியம் வாங்கி தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தது. இதில் என்ன ஒரு ஃபேமஸான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டைமாக்கூழ்னு சொல்லாங்க. ஆமாங்க, ஒரு 2 டம்ளர், அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணியில்
நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த ராகி மாவு இருக்கு இல்லைங்களா, இது அரைச்ச ராகி மாவு, அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஒரு அரை டம்ளரில் என்ன பண்ணுவாங்க, அந்த சுடு தண்ணி அதே நீங்கள் கொதிக்க வச்ச சுடு தண்ணியில் 2 கரண்டி தண்ணியே இது மாவில் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியிலே தூக்கி இதை ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணால் நல்லா கொஞ்சம் அப்படி நல்லா அந்த மாவு என்ன பண்ணும், அந்த கூழ் மொட்டமாக கொடுக்கும், நல்லா கொதிப்பு வரணும். இதில் இருக்கிற அந்த பச்சை வாசம் அந்த இந்த வாசங்கிறது போகணும். ஏன்னா நம்ம பாதியில் இறக்கிட்டோம்னா நமக்கு வயிறு கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சிடும். அது நல்லா கொதிப்பு வரணும். நல்லா அது மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அது அந்த மாவு வேவரட்டு அந்த கூழ் கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மணமாக இருக்கும். அந்த வாசனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அப்படியே சுவாசிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் நோயெல்லாம் தவிர்த்துருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே தவிர்த்துருக்காங்க. இதை சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் இன்னும் தெம்பாகவும் இருந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு உங்கள் மனசில் தெரிஞ்ச ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு டைம் ஆச்சு. ஏன்னா நாம் பண்ணுறது ஒன்று, வேறு சொல்கிறது ஒன்று. சரி, மக்களுக்காக இது கொஞ்சம் சொல்லாமே அப்படிங்கிறதாக உங்களுக்கு சொன்னேன். நாம் இளநீ கண்டென்ட் தாங்க பார்க்கணும். இளநீ தான் வேறு லெவலில் இருக்குது. அதை பார்க்க போகலாம் வாங்க. அதை பொறிக்கணும் போய். இப்போ அதை பொறிச்சு தான் அந்த கண்டென்ட் ஹெவியாக ஒரு கண்டென்ட் நம்ம உருவாக்கணும். என்ன வித்தியாசமாக செய்ய போகிறோன்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இளநீ வச்சு ஒரு வித்தியாசமான கண்டென்ட் செய்ய போகிறோன்ட்டு. பாருங்கள், இளநீ மரத்தில் தான் இருக்கலாம். எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா இளநீ தொங்கிட்டு இருக்கு. அந்த இளநீ தான் பொறிக்க போகிறோம். பொறிக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு எல்லாம் ரெடியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த கொக்கியை வச்சு தான் நாம் பொறிக்க போகிறோம். ஏன்னா நம்ம மேலே ஏற முடியாது. பேண்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் எங்கேயோ வச்சு ஒரு இழுத்தோம்னா அந்த இளநீ உளுந்து போயிடும். பார்த்திங்கன்னா அங்கே பக்கம் சேரம் இருக்குது. சரி, இருக்கட்டும், விடுங்க, பார்த்துக்கலாம். இதாக ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரைப்பதா காய் மட்டும் நல்லா தள்ளணும். கொஞ்சம் நெத்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது காய் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். அதுக்காக தான். சரி, விடுங்க, நம்ம இதே தள்ளலாம். நம்மளுக்கான இது ஒரு இளநீ நம்மளுக்கு போதும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியுதா இல்லையான்னு தெரில, கேமரா பிடிச்சா தெரியும் பாருங்க. நம்ம இப்போ நல்லா அந்த கொக்கியில் அந்த இளநீ நல்லா மாட்டியாச்சு. இப்போ மாட்டினோன்னே எப்படி இழுக்கிறத மட்டும் பாருங்க. நீங்கள் வரமாட்டேங்குதே, என்னங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் விடுங்க, வாங்க. அங்கே ஒரு மரம் இருக்குது, ராஜா மாதிரி இருக்குது. அங்கே ஒரு மரம், ராஜா பகதூர் மரம் மாதிரி இருக்குது. அங்கே பொறிக்க போகலாம். பார்த்தீங்கன்னா இளநீ பொறிக்க முடியல, கொக்கி போய் மாட்டிக்கிச்சு. அது ரிஸ்க். நமக்கு ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம கை கேட்டினதோடவே இளநீ இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் இளநீ ஆர்கானிக் முறையில் இளநீ இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயும் இளநீ இருக்குது. வாங்க, இது பிஞ்சு நம்ம சளி பிடிச்சிக்கும். இங்கே நமக்கு தேவையான ஒரு இளநீ கிடைத்தெடுத்து இங்கே பாருங்கள். இதை நம்ம பொறிச்சிக்கலாம். இப்போ இந்த நம்ம இளநீ பொறிச்சாச்சு. பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் மண்ணில் விழுந்துருச்சு, பரவாயில்ல, விடுங்க. நாமளே மண்ணுக்கு தான் போக போகிறோம். மண்ணில் விழுந்தா என்ன, நல்லா பாருங்கள். ஆர்கானிக் இளநீ, நல்ல தரமான இளநீ. டேஸ்ட்டு சும்மா வேலை இருக்கும். இதை வச்சு தான் ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம கண்டென்ட் ரெடி பண்ண போகிறோம். இதை போய் எப்படி வெட்டுறது, அதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டோட அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இளநீ வெட்டுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு, கத்தி, அதுக்கானது டம்ளர் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஐஸ் கட்டி கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஐஸ் கட்டி பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும் வெயிலுக்கு ஆகிறதுனால இந்த மேலே தெர்மாக்கோல் சீட்டு, அதாவது ஏற்கனவே ஃப்ரிட்ஜு வாங்கும் போது வந்துச்சு, அதை உடச்சி அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க இளநீ எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். கேமராவை இப்படிங்கன்னா வைக்கணும். இப்படி வைத்தால் மட்டும்தான் தெரியும் நான் எப்படி இளநீ வெட்டுகிறேன் அப்படி என்று. இல்லை என்றால் தெரியாது. ஏற்கனவே என் செல்லு கீழே நாசதி ஆயிடுச்சு. ஏன்னா கேமரா எடுக்கிறது தான் மக்களே ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. எறும்பு வேறு போட்டு அழிச்சு வேறு, காலை வேறு கடிக்குதுங்க வேறு.
சரி, எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேமரா வைக்கிறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இடம் கிடையாது. அதனால் நான் எப்படி நான் சொல்லிடுறேன், அதான் நீ பண்ணிக்கோ. பாருங்கள், இதுதான் கரெக்டாக எக்யூப்மெண்ட் வந்து வெட்டுறதுக்கு. அதை வெட்டி பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி இந்த சைடில் மட்டும் நல்லா வெட்டிக்கிட்டால் போதும். அதை வெட்டிட்டு என்ன பண்ண போகிறோன்னு நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இளநீ இந்த மாதிரி சீவியாச்சு. பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க பாருங்கள். அதுக்கான நம்ம இளநீ ஊற்ற ஒரு டம்ளர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஐஸ் கட்டியும் இன்னொன்று வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுதாங்க மெயின். இன்னொன்று நெக்ஸ்ட்டு தான் வேலைலாம் இருக்கும். அதை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதான் என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியானதா? ஆனால் கண்டிப்பாக ஹெல்த்தியானது தான். இது வந்து அளவுக்கு மீறியும் போகக்கூடாது. கரெக்டாக இருந்தால் கரெக்டு தான். வாங்க அடுத்து என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இளநீ கரெக்டாக உடச்சி ஊற்றியாச்சு ஒரு டம்ளரில். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. நான் இது கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு உணர்த்தி எப்படி சொல்கிறது, ஒரு ஆதங்கம் சொல்கிறதுனா எப்படி சொல்கிறது, அந்த எப்படி சொல்கிறது, சந்தோஷங்க இல்லையா. இதை பார்த்தோன்னே இங்கே சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த இதில் ஆசையில் டக்குன்னு ஒரு முழுங்கு குடிச்சிட்டேன். வேலை இருந்தது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இளநீ கொஞ்சம் அப்படி லைட்டாக சுரண்டி வச்சுருக்கேன். அது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐஸ் கட்டி வச்சு செய்ய போகிறோம். ஐஸ் கட்டி இன்னொரு எக்யூப்மெண்ட் தாங்க. அதுதாங்க இன்னும் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும் போது சொல்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு எது திட்டு நினச்சா திட்டிடாதீங்க. உங்களுக்கு எது தோணுச்சுன்னா மைண்ட் வாய்ஸ்லேயே உங்களுக்கே இது பண்ணிக்கோங்க. இதுதாங்க நம்ம வித்தியாசமான செய்கிற கண்டென்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதாங்க. சொல்லாமல் இது கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 ஐஸ் கட்டி மேலே இதை போட்டிருப்பேன். நல்லா கூலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 20 ml இருக்குங்க தெரிஞ்சு. கரெக்டாக 20 ml மேலே ஜாஸ்தியாகவே இருக்காது. இது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இது என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இது உங்களுக்கு ஒரு டாஸ்க் தான். இது தெரிஞ்சு என்னான்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம வந்து இளநியை வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா இளநியை ஆட் பண்ணியாச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பப்புள்ஸோடு அந்த எப்படி சேர்த்து பாருங்கள், வேலோட இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த ஐஸ் கட்டி மேலே மிதக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. அது பத்தாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி கொஞ்சம் இருக்குது, மீதி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இதுவும் வச்சுருக்கோம், தேங்காயும் வச்சுருக்கோம். அதாவது இளம் பதம் வச்சுருக்கோம். இன்னொரு ஐஸ் கட்டி போட்டுக்கோமா, அடிக்கிற வெயிட்லாம் ஜில்லுன்னு இருக்க மக்களே. நல்லா வச்சாச்சு. அப்பா பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. இப்போ வாங்க இதை வந்து பகிர்ந்துக்கலாம். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் இளநீரை வச்சு செஞ்சுருக்கோம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க. நம்ம நினச்ச மாதிரி இந்த இளநியை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம இளநீர் சொல்கிறது கரெக்டாக அந்த மரத்தடியே வச்சுட்ருக்கோம். நம்ம தலைக்கு மேலே இளநீ இருக்குது. சாப்பிட்டு போவோம் இது எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போது வேலைலாம் இருக்குல்ல. பா எப்படி சொல்கிறது, அங்கே பாருங்கள் அந்த ஐஸ் கட்டி வேலைலாம் இருக்குங்க. பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க பாருங்கள். குடிச்சு பார்ப்போமா? அற்புதமாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்கிறது ரொம்பவும் இது பண்ணாதீங்க, ஏன்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் நம்ம கரெக்டாக லிமிட்டாக இருந்தால் எல்லாமே நல்லது தான், நம்ம உடம்பு நல்லது தான். ஏன்னா டேஸ்ட்டு வேலைலாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எக்ஸைட்டே பண்ண முடியல. இந்த அளவுக்கு நான் கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. இந்த இளநியை வச்சு செம்ம டேஸ்ட்டுங்க. குடிச்சிருவோம். அதாவது சத்தியமாக சொல்கிறேன், குடிக்க தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமாக நல்லா இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு குடிக்கும் போது. ஆனால் உள்ளே போகும்போது தாங்க இன்னும் டேஸ்ட்டு. அந்த இளநியோட இதுவும் அந்த கடையில் நம்ம 20 ml ஆட் பண்ணியிருப்போம். அதுவும் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. நம்ம சொல்கிறது நம்ம உடம்புக்காக செம்மையாக இருந்ததுங்க.
ஆனால் இப்போது ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏதோ நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு பண்ணி பார்த்தேன். ஆனால் வேற லெவலில் அட்டகாசமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அப்படின்னு சொல்லுங்கள் இளநியை வச்சு நம்ம கரெக்டாக ஒரு கண்டென்ட்டை உருவாக்கிட்டோம். அது டேஸ்ட்டு வேறு இருக்குது. மறக்காமல் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க வரும் சாமி இதோட அதுவும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குதுங்க. அதாவது அது சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, பட்டர் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம்ல, பட்டர் அது மாதிரி இதெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அது மாதிரி நல்லா செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதுவும் ருசி பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஆர்கானிக்னால டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஒர்த்துனா 100% ஃபீவர் ஒர்த்து, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நான் 10 இளநீ கொண்டு 10 இது மாதிரி 10 20 கூட சாப்பிடலாம். என்னடா தம்பி இந்த கையில் தூக்கி சாப்பிட்றே அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கேமரா அந்த கையில் வச்சுருக்கேன், அதனால தான். பாருங்க, அற்புதமாக இருக்குதுங்க, வேலோட இருக்குது. மறக்காமல் தயவுசெய்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இது மாதிரி இந்த இதில் வேறு இதில் வச்சு நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ். நான் நினச்சது ஒன்று, ஆனால் கண்டிப்பாக அது வித்தியாசமாக வேறு மாதிரி சூப்பராக நடந்தது. இப்போ தான் நம்ம வீடியோ சேனல் பார்க்குறேங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய்.